இப்போ நம்ம டெம்பிள் 360ல பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் குச்சனூரில் அமையப்பெற்றிருக்க சனி பகவான் கோயில் தான். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கோயில் சனி பகவான் கோயில்னா அது இந்த குச்சனூர் சனீஸ்வரர் கோயில் தான். சனி தோஷத்தால் பலவித துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய வளர்ப்பு தந்தை தினகரன் என்னும் மன்னனுக்காக சந்திரவதனன் என்னும் மன்னன் சுரபி நதக்கரையில் இரும்பால சனி உருவத்தை செஞ்சு வழிபட்டார். இதனை கண்டு சனி பகவான் அவருடைய துன்பத்திலிருந்து அவருக்கு விலக்களிக்கிறாரு. சனி பகவானுக்கே இங்கே இருக்க ஸ்தலத்தினால தான் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீக்கப்பட்டுச்சு. எனவே சனி பகவான் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 தெய்வங்களும் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுறார். இவருக்கு 6 கண்கள், 4 கைகள், 2 பாதங்களுடன் இங்கே காட்சி தராரு. புராணங்களில் சுரபி என்று அழைக்கப்படும் நதி தற்போது சுருளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த சுருளி ஆற்றின் கரையில் தான் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு. சனிக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் வந்து எல் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. மற்ற தலங்களில் வழிபட்டால் சனியோட தாக்கம் மட்டும்தான் குறையும். ஆனால் இங்கே வழிபட்டால் சனி பகவான் எண்ணற்ற வரன்களை அள்ளி வழங்குறாரு. மேலும் சனியோட தாக்கம் குறையப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெம்பிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.